வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம்ம சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யயாதி பாண்டவ கௌரவர்களுடைய முன்னோர்களில் ஒருவர். அவர் சரித்திரம் சொல்லப்படும் போது அதற்கு ஆரம்பமாக சுக்ராசாரியாருடைய கதை வருகிறது. பிரகஸ்பதி தேவர்களின் குரு, சுக்ராசாரியார் அசுரர்களின் குரு. இருவருமே பெயரும் வல்லமையும் பெற்றவர்கள். ஆனால் பிரகஸ்பதிக்கு இல்லாத ஒரு வல்லமை சுக்ராச்சாரியாரிடம் இருந்தது. சஞ்சீவினி என்ற மந்திர சக்தியின் மூலமாக இறந்தவர்களை பிழைப்பித்து விடும் ஆற்றல் அவரிடம் இருந்தது. இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நேரிட்ட போரெல்லாம் அசுரர்கள் பக்கம் உயிர் சேதம் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. ஏனென்றால் சண்டையில் உயிரிழந்தவர்களை எல்லாம் சுக்ராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினியின் மூலமாக மீண்டும் உயிர் பெற செய்து வந்தார். தேவர்கள் திகைத்தனர். தேவர்களின் தலைவனான இந்திரன் பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் போய் ஒரு விண்ணப்பம் வைத்தார். சுக்ராச்சாரியாரிடமிருந்து எப்படியாவது அந்த சஞ்சீவினி மந்திர சக்தியை கற்றுக்கொண்டு வந்துவிடு. நீ அறிவும் திறமையும் மிகுந்தவர், உன்னால் இது முடியும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திரன். கசன் சுக்ராச்சாரியாரிடம் வந்து சிஷ்யனானார். கசனுக்கு அந்த மந்திரத்தை சுக்ராச்சாரியார் கற்றுக் கொடுத்து விடுவாரோ என்ற பயத்தில் அசுரர்கள் அவரை கொன்று விட்டார்கள். சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி மிகவும் கேட்டுக்கொண்டதன் பேரில் சுக்ராச்சாரியார் கசனை பிழைப்பித்து விட்டார். இம்மாதிரியே இன்னொரு முறையும் நடந்தது. தன் மீது சந்தேகப்பட்டு அசுரர்கள் இப்படி செய்வது அவருக்கு மன வருத்தத்தை அளித்தது. ஆனால் அசுரர்கள் தங்கள் முயற்சியை விடவில்லை. மூன்றாவது முறையும் கசனை கொன்றார்கள். இம்முறையும் சுக்ராச்சாரியாரினால் கசன் மீண்டும் உயிர் பெறுவதை தடுத்துவிட அசுரர்கள் ஒரு உபாயம் செய்தனர். கொல்லப்பட்ட கசனை எரித்து சாம்பலாக்கி மதுவில் கலந்து சுக்ராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள். விருந்தின் போது மதுவையும் உண்ட சுக்ராச்சாரியாரின் வயிற்றுக்குள் கசனின் சாம்பல் சென்று அடைக்கலமாகியது. கசனை காணாமல் தேவயானி தவித்தாள். அவரை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு சுக்ராச்சாரியாரை வேண்டினாள். தன்னுடைய மந்திர வலிமையினால் சுக்ராச்சாரியார் கசனை அழைக்க அவர் அவருடைய வயிற்றுக்குள் இருந்து நடந்த விவரத்தை சொன்னார். அப்போது சுக்ராச்சாரியார் தனது மகள் தேவயானியிடம், இப்பொழுது இவரை நான் உயிர்ப்பித்தால் அவர் என் வயிற்றை கிழித்து கொண்டுதான் வெளியே வர வேண்டும். அப்படி நடந்தால் நான் இறந்து விடுவேன். நான் இறந்து உனக்கு கசன் வேண்டுமா, அல்லது நான் வேண்டும் என்பதற்காக கசன் இறந்ததாகவே போகட்டுமா என்று கேட்டார். தேவயானி நீங்கள் இருவருமே வேண்டும் என்றாள். காரணம் கசனை தேவயானி மணக்க விரும்பியதுதான். சுக்ராச்சாரியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். வயிற்றில் இருக்கும் கசனை நினைத்து பேசினார். பிரகஸ்பதியின் புத்திரனே, நீ வந்த காரியம் நடந்தேறுகிறது. இப்பொழுது சஞ்சீவினி மந்திரத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். பிறகு அந்த மந்திரத்தை பிரயோகித்து உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன். நீ என் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த பிறகு என்னுடைய மகன் போன்றவர் ஆவாய். அப்பொழுது நான் உபதேசித்த அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீ என்னை பிழைப்பித்து விடு. பிறகு கசனுக்கு மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. அவர் உயிர் பெற்றார். சுக்ராச்சாரியாரின் வயிற்றை கிழித்து வெளியே வந்தார். பிறகு அந்த மந்திரத்தை உபயோகித்து அவரை உயிர் பெற செய்தார். இப்படி மதுபானத்தை அருந்தியதால் தான் ஏமாறும் நிலை தோன்றிவிட்டது என்பதை நினைத்து சுக்ராச்சாரியார் தன் மீதே கோபம் கொண்டார். தன்னை கடிந்து கொண்டார். பிறகு இன்று முதல் தர்மம் அறிந்த எந்த ஒரு பிராமணன் மதுபானம் செய்கிறானோ அவர் தனது தர்மத்தை இழந்து இந்த உலகிலும் மேலுலகிலும் இகழப்படுவார். என்னால் இப்போது கூறப்பட்ட இந்த விதியை தர்மம் அறிந்த பிராமணர்களும் தேவர்களும் அறிய கடவார்கள் என்று ஒரு தர்ம விதிமுறையை விதித்தார். இதன் பிறகு தேவயானி தன்னை மணக்குமாறு கசனை கேட்கிறாள். அவர், சுக்ராச்சாரியார் என் குரு, அவர் வயிற்றிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்க அவள் மகளாகிய உன்னை மணப்பது தர்ம விரோதமான செயல் என்று கூறி சென்று விடுகிறார். இதன் பிறகு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அசுரர்களின் மன்னனாகிய விருஷபருவா என்பவருக்கு சர்மிஷ்டை என்ற மகள் இருந்தால். அசுர குலத்துக்கு குருவான சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானியும் விருஷபருவாவின் மகள் சமிஷ்டையும் வேறு பல பெண்களுடன் குளத்தில் குளித்து கொண்டிருந்த போது அவர்கள் இருவருக்குள் ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது. அப்போது அசுரராஜனின் பெண்ணாகிய சர்மிஷ்டை தேவயானியை ஏசினாள். உன் தந்தை சுக்ராச்சாரியார் தனக்கு வேண்டியதை என் தந்தையிடம் தர்மமாக பெற்று செல்கிறார். என் தந்தையை துதிக்கிறார். துதிக்கப்படுபவர் தர்மம் செய்பவர் என் தந்தை.
துதிப்பவர் தர்மம் வாங்குபவர் உன் தந்தை, ஆகையால் நீ பிச்சைக்காரி என்றெல்லாம் சமிஷ்டை பேசிவிட்டால் தேவயானி தன் தந்தை சுக்கிராச்சாரியாரிடம் சென்று நடந்த விஷயத்தை சொல்லி, இப்படி நடந்ததால் இனி நான் இந்த நகரத்திலேயே இருக்க மாட்டேன், நீங்களும் அசுரர்களை விட்டுவிட்டு உடனே புறப்படுங்கள் என்று கூறினாள். அப்போது சுக்கிராச்சாரியார், நீ துதி பாடுகிறவனுடைய பெண் அல்ல, துதிக்கப்படுகிறவனுடைய பெண். இது அசுர மன்னன் விருஷபருவாவுக்கே தெரியும். ஆனால் ஒன்று கேள், என் பெருமையை நானே போய் எங்கும் சொல்லிக் கொள்வதில்லை. கற்றறிந்தவர் தற்புகழ்ச்சி செய்து கொள்ள மாட்டார். நல்ல மனிதர்களுக்கு பொறுமைதான் பலம். மற்றவர்கள் எவ்வளவு நிந்தித்தாலும் எவர் அதை பொறுத்து கொள்கிறாரோ அவர் இவ்வுலகத்தையே வென்றவர். கோபத்தை அடக்குகிறவன், மற்றவர்களுடைய நிந்தனையை பொறுப்பவர், பிறர் தன்னை வருத்தியும் அவர்களை வருத்தாமல் இருப்பவர் உயர்ந்தவர் ஆகிறார். 100 வருட காலம் தொடர்ந்து யாகம் செய்பவனை விட பொறுமையுடன் இருப்பவர் மேலானவர். கோபம் இழிவானது. கோபக்காரனை விட்டு மனைவி, மகன், வேலையாள், சகோதரன், நண்பன் ஆகியோர் விலகி விடுவார்கள். தர்மமும் சத்தியமும் அவரை விட்டு போகும். சிறுமிகளான நீயும் சர்மிஷ்டையும் சண்டை இட்டு கொண்டால் பெரியவர்களான நானும் விருஷபருவாவும் அதில் சம்பந்தப்படக்கூடாது என்று கூறினார். இதற்கு தேவயானி பதில் சொன்னார், நான் வயதில் சிறுமியானாலும் உங்களிடமிருந்து தர்மத்தின் போக்கை கற்று அறிந்தவள். பொறுமைக்கும் நிந்தனைக்கும் உள்ள பலன்களை நான் அறிவேன். ஆனால் தன் கடமையை தவறவிட்ட சிஷ்யருக்கு அவருடைய குரு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் அது அந்த சிஷ்யனுக்கு நல்லதல்ல. மற்றவர்களுடைய குலத்தை பற்றி நிந்திக்கிறவர் நல்ல மனிதர் அல்ல. பணமில்லாவிட்டாலும் தன் மனதையும் வாக்கையும் அடக்கிக் கொள்கிறவர் சிறந்தவர். அப்படி இல்லாத பணக்காரன் சண்டாளன் ஆகிறான். ஜாதியினால் சண்டாளன் ஆவதில்லை, தவறான செய்கையினால் சண்டாளன் ஆகிறவன் தான் கீழானவன். கீழானவர்களின் நட்பினால் ஒருவர் ஏதாவது ஒரு சமயத்தில் அவமானப்பட நேரிடும். அவர்கள் வாயிலிருந்து வரம்பு கடந்த வார்த்தைகள் வரும். ஆயுதங்களால் வெட்டப்பட்ட புண் ஆறும், தீயினால் சுடப்பட்ட புண்ணும் ஆறும். ஆனால் சொல்லினால் ஏற்படுகிற புண் சாகும் வரை ஆறாது. இப்படியெல்லாம் சொல்லி அசுரர்களை விட்டு தன் தந்தை வெளியேற வேண்டும் என்று தேவயானி வற்புறுத்துகிறார். சுக்கிராச்சாரியார் தன் மகளின் மன வருத்தத்தை தடுப்பதற்காக அசுர மன்னன் விருஷபருவாவிடம் சென்றார். நடந்ததை சொன்னார். தான் செய்யும் பாவங்களை மட்டுமல்ல, தன் பிள்ளைகளோ அல்லது பேரமார்களோ செய்யும் பாவங்களை கூட ஒருவர் கவனிக்காமல் இருந்தால் அந்த பாவம் அந்த மனிதனுக்கு விளைவை கொடுத்துதான் தீரும். நீ வருத்தப்படாதே, என் மகளை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியவில்லை, நான் செல்கிறேன் என்றார் சுக்கிராச்சாரியார். குருவே, நீங்கள் எங்களை விட்டு சென்றால் நாங்கள் அக்னியில்தான் குதிக்க வேண்டும் என்று கூறிய விருஷபருவா தேவயானியிடம் சென்று அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தார். உன் தந்தை என்னால் துதிக்கப்படுபவர், என்னை துதித்து பிழைப்பவர் அல்ல. நடந்ததை மறந்துவிடு, நீ விரும்பியதை கேள், தருகிறேன் என்று தேவயானியிடம் கேட்டுக்கொண்டார் விருஷபருவா. சர்மிஷ்டையை தன் பணி பெண்ணாக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் தேவயானி. சுக்கிராச்சாரியாரை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நிபந்தனையை விருஷபருவா ஏற்றார். தன் மகளை அழைத்து அவரிடம் விருஷபருவா சொன்னார், நமது குலகுரு சுக்கிராச்சாரியார் நம்மை விட்டு சென்றால் அதன் பின் நமது குலத்துக்கே அழிவு ஏற்படும். அதை தடுக்க இனி நீ தேவயானிக்கு பணி பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு தர்ம விதியையும் இப்படி எடுத்து கூறுகிறார். ஒரு குலத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவரை இழப்பது அவசியமானால் அப்படியே இழக்க வேண்டும். ஒரு கிராமத்தை காப்பாற்ற ஒரு குலத்தையே இழக்கலாம். ஒரு தேசத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தையே இழக்கலாம். தன்னை உண்மையாக கரையேற்றி கொள்வதற்காக பூமியையே விட்டுவிடலாம். தன் குலத்தின் நன்மையை உத்தேசித்து சர்மிஷ்டை தேவயானியிடம் பணி செல்ல புகுந்தாள். இதன் பிறகு யயாதி மகாராஜா வேட்டையாட போன போது தேவயானியை சந்தித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். சுக்கிராச்சாரியாரிடம் அனுமதி பெற்று யயாதி மன்னன் தேவயானியை மணந்தார். இதன் பிறகு யயாதியின் வரலாறு வருகிறது. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.